புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சமத்துவ பொங்கலை மாணவ மாணவிகளுடன் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடினார். இலுப்பூர் தனியார் கல்லூரியில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகியோர் பங்கேற்றனர். இதில் தாயக்கட்டை விளையாடுதல் உள்ளிட்ட 90களின் பழைய விளையாட்டுகள் மற்றும் 90s கிட்ஸ்களின் மிட்டாய் வகைகளை காட்சிப்படுத்தப்பட்டன. மாணவர்கள் ஒவ்வொரு பிரிவாக தனியாக கூரை அமைத்து பாரம்பரிய முறையில் மாடுகளை கட்டி மண்பானையில் பொங்கல் வைத்து கிராமிய பொங்கல் கொண்டாடினர். ஆண்கள் பெண்கள் என்று பாராமல் அனைவரும் சினிமா பாடலுக்கு நடனமாடி உற்சாகமடைந்தனர். மும்மதத்துடன் இணைந்து பொங்கல் கொண்டாடி மூலம் தமிழர்களின் பாரம்பரியத்தை என்றும் அழியவிடக்கூடாது என முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார். குறிப்பாக தான் பொங்கல் என்பது தான் தமிழருடைய திருநாள். நம்முடைய ஊன் உயிர் உதிரத்தில் கலந்த விஷயம். நம்முடைய தமிழர் என்றாலே பாரம்பரியமும் கலாச்சாரமும் பண்பாடும் ஜல்லிக்கட்டும் தான். ஆனால் இந்த பொங்கல் நம்முடைய இலுப்பூர் மதர் தெரசா கல்லூரியில் இந்த பொங்கலுக்காக எங்கள் எல்லோரையும் அழைத்திருந்தார்கள். இந்த பொங்கல் விழா இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழர் என்ற அந்த உணர்வோடு மரியாதைக்குரிய அருட்சகோதரி அவர்கள், மரியாதைக்குரிய எங்களுடைய பட்டர் அவர்கள், அதே போல் மரியாதைக்குரிய எங்களுடைய அஜ்ரத் அவர்கள், இது 3 மதங்களை சார்ந்த இந்த 3 பெரியவர்களும் இந்த விழாவிலே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதான் கிட்டத்தட்ட 7000 மாணவிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு சமத்துவ சகோதரத்துவ அந்த உணர்வுகளை ஊட்டக்கூடிய வகையில் நம்ம பொங்கலை ஊட்டுறோம். அது இனிப்பாக இருக்கும். ஆனால் அந்த சமத்துவ பொங்கல் என்பது சமத்துவமும் சகோதரத்துவமும் எம்மதமும் சம்மதம் என்ற அந்த கோட்பாடை வலியுறுத்துகின்ற அளவிற்கு இந்த விழா வடிவமைக்கப்பட்டது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த மாணவ ஆசிரியர் பெருந்தையர்களுக்கு, முதல்வர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பழைய நம்மெல்லாம் மறந்து விட்ட பல விஷயங்கள், நம்ம ஆட்டுக்கல், அம்மிக்கல், அதே போல் திருகை, அதே போல் அரிசி குத்தக்கூடிய இந்த மாதிரியான பல விஷயங்களை, பழைய பொருட்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பாரம்பரிய நினைவூட்டல் விழாவாக இந்த சமத்துவ பொங்கல் அமைந்திருக்கிறது என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள்.